Hello friends, welcome to Chef Gayathri's Kitchen. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலில் வெறும் குயிக் அண்ட் ஈஸி ரெசிபீஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இன்னியோட ஸ்பெஷலான ரெசிபி கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிச்ச ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா Vegetable Hakka Noodles Tawa style. வாவ்! ரெகுலராக ஹக்காய் நூடுல்ஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் நூடுல்ஸை நம்ம பேனில் கடாயில் பண்ணி தான் பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி நான் பெரிய தோசை தவாவில் பண்ண போகிறேன். ஸோ எந்த பாத்திரத்தில் வேணாலும் இந்த ஹக்காய் நூடுல்ஸ் பண்ணலான்னு ஜஸ்ட்டு காமிக்கிறதுக்காக தான் இந்த ரெசிபியை நான் இந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணுறேன். நூடுல்ஸ் குக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே மாதிரி ஸ்ட்ரீட் சைட் நூடுல்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஒரு கடாயில் ஒரு வெசலில் வந்து தண்ணியை நல்லா ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 80 to 90% ஆஃப் உப்பை வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நூடுல்ஸ் வந்து ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் குவான்டிட்டி எடுத்திருக்கேன். ஸோ மொத்தம் ஒரு 3 பீஸ், நம்மளோட சின்ன சைஸ் மேகியோட அளவு 3 பீஸ் வரும். இது தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நூடுல்ஸ் போட்டிங்கன்னா நூடுல்ஸ் வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகி வரும். தண்ணியோடு சேர்த்து அப்படி நூடுல்ஸையும் ஒரே டைமில் போட்டு கொதிக்க விடாதீங்க, மறந்துடாதீங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும், அப்புறம் தான் நூடுல்ஸை போடணும். ஸோ இன்னும் ஒரு ஈஸியான டிப்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து அந்த நூடுல்ஸோட பதம் தெரியலனா, ரெகுலராக நம்ம நூடுல்ஸ் குக் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தான் இருக்கும், வளைஞ்சி வளைஞ்சி இருக்கும். ஸோ நூடுல்ஸ் வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி பதத்துக்கு தான் நூடுல்ஸ் குக் ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 6 மினிட்ஸில் இந்த நூடுல்ஸ் வந்து குக் ஆகிடும். இப்போ நம்ம இதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். நூடுல்ஸ் வெந்துருச்சு. நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு பச்சை தண்ணியில் நல்லா அலசிட்டோம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் விட்டுட்டு இது மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட சிசர் இல்லாட்டி கத்தி இருந்துச்சுன்னா நூடுல்ஸ் எல்லாத்தையும் 4 வந்து கட் பண்ணிடுங்க. ஸோ இந்த தவாவை நான் இங்கே யூஎஸில் வந்து வாங்கினேன். ஸோ இதே தவா வந்து நான் Amazon.in லிங்க் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். தவாவில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் மினியாக கொஞ்சமாக குட்டி குட்டியாக சாப் பண்ண கார்லிக், கால் வெங்காயம் நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கேரட், கொஞ்சமாக கேபேஜ். ஸோ நான் 4 கலர் கேப்சிகம் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெறும் க்ரீன் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற கலர்ஸ் போடணுன்னு அவசியம் கிடையாது. என்கிட்ட 4 கலரும் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க போகிறேன். இதில் குடமிளகா, பச்சை கலர், எல்லோ கலர் குடமிளகா, ரெட் கலர் குடமிளகா, அப்புறம் ஆரஞ்சு கலர், கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் வெங்காயத்தாள், இன்னும் கொஞ்சமாக இது மேலேயே எண்ணெய் விட்டுக்கலாம். கிரீன் சில்லி சாஸ் 1 டீஸ்பூன் அளவு, சோயா சாஸ் 1 டீஸ்பூன், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ்லாம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு க்ரன்ச்சியாக வேணான்னா ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ணுங்கள், போதும். கொஞ்சம் உப்பு இதுலேயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நூடுல்ஸ் சாப்பிட்றப்போ நூடுல்ஸில் கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் இருக்கும், ஈஸியாக நூடுல்ஸில் வந்து ஒட்டாது. ஸோ நம்ம வெஜிடபிளில் போடுறப்போ, நம்ம சாப்பிட்றப்போ அந்த ஒரு வெஜிடபிள் கொஞ்சம் வாயில் மாட்டுறப்போ உப்பு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம குக் பண்ண நூடுல்ஸ் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நூடுல்ஸ் ரெடி. இப்போ வந்து லிட்டில் சீசனிங்லாம் பண்ணுறோம், அது மட்டும்தான். இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெப்பரும் சேர்த்துக்கலாம். ஸோ பெப்பரும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒயிட் பெப்பர் கிடச்சிதுன்னா நூடுல்ஸ் அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாவ், செமையாக வருது. ஸோ நீங்களும் இதே மாதிரி தவாவில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம
ஃப்ளேமை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். சான்ஸே இல்லை, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நிறைய பேர் வந்து சுகர் ஆட் பண்ணுவாங்க, நானும் பண்ணுவேன். பட் இதை நான் சுகர் இல்லாமல் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு சுகர் இஷ்டப்படுறீங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. ஏன்னா நீங்கள் போடுற லைக்கில் தான் என்னோட சேனல் வந்து க்ரோ ஆகும். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். See you on the next video. Bye bye.